ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாப்போர்ட் ட்ரேடர். ஜீரோ டு ஹீரோட பார்ட் 22 வீடியோ இது. ஸோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ என்னென்னா மெட்டா ட்ரேடர் 4 அண்ட் 5ல் விண்டோஸில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது நான் போட்டிருப்பேன், அந்த எக்ஸிக்யூஷன் வீடியோ. இப்போ என்னென்னா மொபைலில் தான் கொஞ்சம் இன்னும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ மொபைலில் நம்ம பார்ப்போம். அதில் வந்து நீங்கள் எப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒரு இன்டர்நெட் இருந்து ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து மேனேஜ் பண்ண முடியும். எஸ்எல்டிபி வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் ஒரு புரோக்கர் கிட்ட இருந்து நீங்கள் க்ரெடென்ஷியல் வாங்கி தான் அதில் டெபாசிட் பண்ணி தான் அவங்க ஒரு பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் கொடுப்பாங்க. அதில் மூலமாக நீங்கள் ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி MT4 MT5ல லாகின் பண்ணி உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒன்று இப்படி இருக்கும். புரோக்கர் மூலமாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆர் ஃபண்டட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஃபண்டட் அக்கௌண்ட் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை நான் வந்து இங்கே சொல்ல முடியாது. லைக் வந்து நான் டெலிகிராம்லேயும் அப்படி வேணும்னா நான் அதில் சொல்கிறேன். சில ப்ராப்ளம்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணலாம். கம்மி அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணி. ஸோ சேலஞ்சஸ் இருக்கும். பேஸ் 1 பேஸ் 2 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு லைவ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த லைவ் அக்கௌண்ட்டில் 80% ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுத்துட்டு 20% அவங்க எடுத்து ஷேர் எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படாது இதில். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் தான் நாங்கள் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். லைக் இந்த ஜீரோ டு ஹீரோவில். ஸோ இதை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ட்ரேடிங்னா என்ன, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். அண்ட் தென் நான் இதை கம்ப்ளீட் பண்ணோன்னே இதுலேயே நான் உங்களுக்கு சில ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்கிறேன். ப்ளஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெவலுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வேணும்னா நான் அந்த ப்ரோ லெவல் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் போடுறேன். என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாச்சும் இந்த ஒர்க் ஆகிறது அதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக கொடுக்கும். ஸோ அது பிஃபோராக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் 2026 மார்க்கெட் அவுட்லுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும், ஸோ 2026. ஸோ இந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்குறதுனால பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஈக்விட்டி ஸ்ப்ரெட்டு ஸ்லிப்பேஜ் இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஏன்னா ட்ரேடிங் வந்து ட்ரேட் எடுக்க சொல்ல இதெல்லாம் எல்லாமே கேதர் ஆகி தான் யூஸ் ஆகும். ஸோ ஸ்டாப் அவுட் ட்ரேடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் மெட்டா ட்ரேடர் 4 அண்ட் 5 வந்து எதில் டவுன்லோட் பண்ணணும்னா ஆப் ஸ்டோர் ஆர் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெட்டா ட்ரேடர் 4 வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்தோடனே உங்களுக்கு கேட்கும் ஓப்பன் ஐ டெமோ அக்கௌண்ட். அது வந்து அதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டேன். அப்படி நீங்கள் பண்ணணும்னா இந்த இடத்துல போயிட்டு இங்கே அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதை குத்துட்டிங்கன்னா ஓப்பன் ஐ டெமோ அக்கௌண்ட். ஸோ அந்த கம்பெனி அதை அவனுங்களே ஒரு ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ ஏதாச்சும் ஒரு டெமோ ஃபோன் நம்பர் கொடுத்துக்குங்க, இமெயில் ஐடியும் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நான் வந்து ஒரு $10,000 ஒன்று கொடுத்துருக்கேன். 1:100 1:100 தான் அதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ஆகிடும். இப்போ என்னென்னா அந்த அக்கௌண்ட் வந்து இதெல்லாம் ஓல்டு அக்கௌண்ட்ஸு இதில் இருக்குங்களா. இப்போ வந்து இந்த ட்ரேட் இடத்துல தான் இங்கே காட்டும். மீன்ஸ் அக்கௌண்ட் காமிச்சு இங்கே பாருங்கள், பேலன்ஸ் 10,000, ஈக்விட்டி, மார்ஜின்லாம் 0. எந்தமே ட்ரேட் எடுக்காததுனால மார்ஜின் 0ல தான் இருக்கும். ஃப்ரீ மார்ஜின் சேம் அதே அமௌண்ட் தான் இருக்கும். இப்போது இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இதுதான் இங்கே வந்து நம்மளோட பேர்ஸ்லாம் காட்டும். பேர்ஸ் ஆட் பண்ணுறதுனா இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு சர்ச் பண்ணி ஆட் பண்ணலாம். ஃபாரெக்ஸ்னு கொடுத்துனா எல்லா பேரும் லிஸ்ட்டு காட்டும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுங்களா. சிம்பிள்னா இந்த பக்கம் ஒரு சிம்பிளாக காட்டும், எதுவுமே உங்களுக்கு அட்வான்ஸ்டாக காட்டாது. அட்வான்ஸ்டு என்னன்னா இங்கே ஸ்ப்ரெட் எவ்வளோ போகுது, யூஎஸ்டி லோ வந்து எவ்வளோ வந்துருக்கா, ஐ எவ்வளோ போயிருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்போ டெலீட் பண்ணுறதுனா இதை செலக்ட் பண்ணி இந்த பேர்ஸ் வந்து டெலீட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 பேர் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கா. இப்போ இந்த சார்ட்னா நீங்கள் அதை கொடுத்துட்டு சார்ட்டுன்னு கொடுக்கணும். ஸோ சார்ட் கொடுத்தா அது சார்ட்குள்ளே போயிடும். ஸோ அதனால இந்த சார்ட்டுக்கு அப்படியே மூவ் ஆகிடும். ஸோ இதுதான் டைம் ஃப்ரேம். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் வச்சுக்கலாம். ப்ளஸ்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த பாயிண்ட்ஸ் ஆச்சும் உங்களுக்கு தெரியணும்னா அது. ஸோ ஃபஸ்ட் இடத்துலேயே உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் கேண்டல்லாம் உங்களுக்கு காட்டாது. அது உங்களுக்கு வந்து செட்டிங்ஸில் போயிட்டு இந்த கலர்ஸ்னு ஒன்று இருக்கும், இந்த ஆப்ஷன்ஸில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டில் வேறு மாதிரி காட்டும். ஸோ அங்கே வந்து இந்த பார் கேண்டில் புல் கேண்டில் அது கலர் மாற்றிக்குங்க, பியர் கேண்டில் கலர் மாற்றிக்குங்க. அதுக்கப்புறம் வால்யூம்லாம் கட் பண்ணுறேங்க. ஆஸ்பிரைஸ் லைன் வந்து வச்சுக்க. ஆஸ்பிரைஸ் லைன் தான் இதை நான் இங்கே ஆஃப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஒரே லைன் இருக்குது. இப்போ நான் அதை வந்து ஆன் பண்ணுறேன்.
ஸோ ஆஸ்க் அண்ட் பிட் ப்ரைஸும் ரெண்டுமே காமிக்கும். ஸோ அதுதான் இங்கே டிஃப்ரென்ஷியேட். ஸோ அதுக்கப்புறம் ட்ரேட் லெவல்ஸ், ஏன்னா ட்ரேட் லெவல்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி போட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ட்ரேட் லெவல் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பேர் பார் சார்ட்னா சார்ட் வந்து பாராக இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து கேண்டல் ஸ்டிக் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ கேண்டல் ஸ்டிக் வந்துச்சுங்களா. ஸோ இது சொல்லிட்டேன். இந்த எஃப்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராம் சிம்பிள் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு லைன்ஸ் எங்கேயாச்சும் ட்ரா பண்ணணும்னா ட்ரா பண்ணிக்கலாம். அது வந்து டெலிட் பண்ணால் அழுத்தி பிடிச்சி டெலிட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்குது, நீங்கள் ஆட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க யூரோஎஸ்டி, இந்த சைடில் இருக்கிறதுலாம் பிட்ஸு. ஸோ இதான் பாயிண்ட்ஸ். இப்போ கரண்ட்டாக எவ்வளோ மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னா 1.16935 ரன் ஆகிட்டு இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த ட்ரேடுன்னு கொடுக்கலாம். ஆர் இந்த ட்ரேட் இடத்துல வந்து இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கா அங்கேயும் கொடுக்கலாம். ஸோ சார்ட்டுக்குள்ளேயும் கொடுக்கலாம், இந்த இடத்துல இங்கே வெளில வந்தும் கொடுக்கலாம். ஸோ இந்த ட்ரேட் இடத்துல நான் கொடுக்குறேன் இன்ஸ்டன்ட் எக்ஸிகூஷன் தான். சேம் பிளேஸ்ல நீங்க இப்போ ட்ரேட் எடுக்க போறீங்க. இப்போ 0.0 வந்துருக்கு, நான் பை கொடுத்துட்டுனா பை எக்ஸிகூஷன் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பாருங்க 0.0 வந்தா நான் பை எடுத்திருக்கேன், ட்ரேடிங் ஓடிட்டு இருக்கு, மைனஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த டிக் வந்து உடனே நீங்க க்ளோஸ் பண்றது, க்ளோஸ் வித் லாஸ். ஸோ அதுவே வந்து இந்த பென்சில் ஐக்கான் வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், ப்ராஃபிட் வைக்கலாம். ஸோ மைனஸ்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பைக்கு கீழே தான் இருக்கும். ஸோ நான் இங்கே வச்சுட்டேன், ஸ்டாப் லாஸ் மேலே வச்சுட்டேன், மாடிஃபை கொடுத்தலாம். ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து இங்கே காமிக்கும். இங்கே பாருங்க, நான் நோ ட்ரை ட்ரேட் வைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் கீழே இருக்கா, டேக் ப்ராஃபிட் மேலே இருக்கா, அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ப்ளஸ்னா திருப்பி ஒரு எக்ஸிகியூஷன் போடுறது. அதுக்கப்புறம் இது வந்து சார்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ இந்த ஆர்டர் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து க்ளோஸ் வித் லாஸஸ். ஸோ லாஸ்ட்ல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இன்ஸ்டன்ட் எக்ஸிகியூஷன் என்னன்னு. ஸோ இதுலேயே வந்து பை லிமிட், செல் லிமிட் இருக்கு, பை ஸ்டாப் இருக்கு. பை லிமிட் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க. ஸோ இப்போ ஒரு என்ட்ரி எடுக்க போறீங்க, இந்த பிளேஸ்ல எடுக்க போறீங்க. ஸோ 16900 ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தா எனக்கு பை ஆகணும். ஸோ நான் இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் பை லிமிட்ல. ப்ரைஸை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆண்டா நீங்க ப்ரைஸ் வைக்கணும். ஸோ 16900 ஸ்டாப் லாஸ் வந்து அதுக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ 16850 வைக்கிறேன். ஸோ டேக் ப்ராஃபிட் வந்து 16950 போகலாம். ஸோ ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டேன். இங்கே காட்டும் பாருங்க, இந்த இடத்துல நான் ப்ரைஸ் வச்சிருக்கேன்னா இந்த பை லிமிட் காட்டுதா. ஸோ மேலே டேக் ப்ராஃபிட்டா. ஸோ இந்த ஒன்ஸ் கேண்டல்லாம் கீழே வந்துச்சுன்னா இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக டிபி ஆர் செல் போகும். ஸோ இது வந்து இப்போ வந்து 1 ஹவர் கழிச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா இந்த இடத்துல ஸோ நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இங்கே பெனிஃபிட். ஸோ இந்த ட்ரேட் வந்து நீங்கள் இப்போ கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிடலாம். அந்த ஆர்டர் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் ஆகிடுச்சா. இப்போ அதே மாதிரி தான் செல் லிமிட்டும் அதே தான். ஸோ மேலே வந்து செல் இடத்துல நீங்கள் செல் பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். பை ஸ்டாப்னா இப்போ வந்து அந்த இடத்துல ப்ரைஸ் வரக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அதை ட்ரேட் எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான், அதுவும் சேம் தான். பை லிமிட்டும் பை ஸ்டாப்பும் சேம் தான். ஸோ ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ மெட்டாட்ரேடர் 4 வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரினா நீங்கள் ஏதாச்சும் ட்ரேட் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம், வீக்கு மந்த்லி நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான், இது சிம்பிளாக இருக்குது. ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து லாகின் பண்ணுறோம்னா நியூ அக்கௌண்ட்டை இங்கே கொடுக்கலாம். லாகின் அண்ட் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்னா வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரோக்கர் நேம் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அந்த ப்ரோக்கரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். லைக் வந்து ப்ரோக்கர் அக்கௌண்ட்லாம் இருக்குல்ல, அது நேம் சொல்ல முடியாது. ஸோ அந்த ப்ரோக்கர் அக்கௌண்ட்ஸ்லாம் கிரெடென்ஷியல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் லாகின் பண்ணிக்கலாம். அதில் டெபாசிட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் இதில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே காமிச்சிடும், இந்த ட்ரேடில் இங்கே காமிச்சிடும். ஸோ இப்போ வந்து மெட்டாட்ரேடர் 4 வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்போ மெட்டாட்ரேடர் 5 போய்க்கலாம். ஸோ மெட்டாட்ரேடர் 5 இப்படி தான். ஸோ இப்போ இதில் ஒரு டெமோ அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் மெட்டாட்ரேடர் 5ல. ஸோ டெமோ அக்கௌண்ட்டுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து சும்மா என்ன கொடுத்துக்கலாம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் என்ன கொடுத்துக்கோங்க. கலீல் நம்பர் கேட்குது.
ஸோ சர்வரு ஒரு $10,000 கொடுத்துப்போம். ஸோ அக்செப்ட் ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள் $10,000 அக்கௌண்ட் காமிச்சிச்சு. இங்கே வந்து பேலன்ஸு ஈக்விட்டி ஃப்ரீ மார்ஜின் காட்டுது. ஸோ இங்கே வந்து இங்கே எல்லா பேர்ஸும் காட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேரை மட்டும் வச்சுக்கலாம், எல்லாம் டெலிட் பண்ணி. இப்போ ஏதாச்சும் நான் ஒரு HeroUSD மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணி HeroUSD நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ காட்டுது பார்த்தீங்களா? மெட்டாட்ரேட் 4ல் கம்மியாக தான் காமிச்சிது. ஸோ இங்கே நிறைய காட்டும். ஸோ சார்ட்குள்ளே போய்க்கலாம். ஸோ AUD டெலிட் பண்ணிடலாம், இதை மட்டும் இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து அதே தான், சேம் தான். ட்ரேடு ஹிஸ்ட்ரி செட்டிங்ஸு எல்லாமே இருக்கும். இப்போ என்னன்னா, ஒரு நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பார் கேண்டில் கொடுத்தாவே ட்ரேடு நீங்கள் இங்கேயே ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பை லிமிட்டு நீங்கள் இங்கேயே வைக்கலாம். பாருங்கள் அட்வான்ஸ்டாக இருக்கா இதில். இங்கே வச்சுட்டு எஸ்எல் நான் கீழே வைக்க போகிறேன். எஸ்எல் இங்கே கீழே வைக்கலாம். ஏன்னா ஒன் லாட்டில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், லாட் வந்து நீங்கள் இப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கூட எங்கள் பேர் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0.50ல் வைக்கிறேன். ஸோ பிளேஸ் பை லிமிட். ஸோ கொடுத்துட்டோன்னா ஈஸியாக இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்தால் வந்துடும். டிபி வந்து இப்போ டிபி வைக்கல, வச்சுட்டு இப்போ ட்ராக் பண்ணியே நீங்கள் வச்சுக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியே நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி கொடுத்துட்டு இந்த ஆரோ மார்க் கொடுத்தா மாடிஃபை கொடுத்தா ஈஸியாக போய்க்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணுறதுனா இங்கே கிளிக் பண்ணாலே டெலிட் ஆர்டர் கொடுத்துட்டுனா இப்போ அந்த இடத்துல ஆர்டரே இல்லையா. இப்போ வந்து நான் வந்து ஒரு லாட்டில் நான் ட்ரேட் எடுக்கிறேன். பை அக்செப்ட் கொடுத்துருங்க. பை கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கான ஸ்டாப் லாஸ் நான் கீழே வைக்கணும். ஸோ வச்சுட்டு டிபி வந்து நான் மேலே வைக்கிறேன். ஸோ மாடிஃபை, அவ்வளோதான். ஸோ ட்ரேட் ரன் ஆகுதா, ஈஸியாக இருக்கா எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த த்ரீ டாட் கொடுத்தனா க்ளோஸ் ஆல் பொசிஷன் கேட்கும். அப்படியே நீங்கள் கொடுத்தலாம், இல்லை சிங்கிளாகவும் கொடுத்துடலாம். ஸோ செல்லும் அதே மாதிரி தான். செல் பட்டன் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ செல் வேணால் நீங்கள் பண்ணலாம். பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எவ்வளோ ஆர்டர் வேணால் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பையிங் இன்ஸ்டண்ட்டாக நான் எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ பை இன்ஸ்டன்ட் ஆகுதா. ஸோ ஃபாரெக்ஸில் தான் ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னா க்ளோஸ் ஆல் பொசிஷன், இல்லை க்ளோஸ் லூசிங் பொசிஷனாக எல்லாமே லாஸ்ட்டில் இருக்குன்னா க்ளோஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ பை லிமிட் செல் லிமிட்னா இங்கே பாருங்கள், நீங்கள் இது வந்து கொஞ்சம் வந்து இப்போ மார்க்கெட் வந்து கரண்ட்டாக வந்து கீழே வந்துச்சுனாவே பை லிமிட் மாறிடும், மேலே போச்சுனாவே செல் லிமிட் மாறிடும். ஸோ நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து மார்க்கெட் இது பண்ணணும். இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட் எக்ஸிகியூஷன் இன்ஸ்டண்ட்டாக ட்ரேட் எடுக்கிறது. பை லிமிட், செல் லிமிட், பை ஸ்டாப், வைஸ் ஸ்டாப் லிமிட்லாம் எல்லாம் சேம் தான். ஸோ கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது ரெண்டு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ ட்ரேட் எப்படி எடுக்க தெரிஞ்சால் போதும், ப்ளஸ் வந்து பிப்பை கால்குலேட் பண்ண தெரிஞ்சால் போதும். இப்போது நான் உங்களுக்கு பிப்போட நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு லாட்டில் நான் ட்ரேட் எடுக்கிறேன். இப்போ வந்து பை பண்ணுறேன், பை பண்ணிட்டேன். பை வந்து இங்கே காட்டுறோம் 936 இருக்கா. இப்போது டிபி வந்து $100 விற்கிறேன். ஸோ 102 இருக்கும். இங்கே வந்து 930 இருக்குது. 038க்கு போனால் 10 டிப்பு போனால் $100 வரும் நம்மளுக்கு. ஸோ ப்ராஃபிட். ஸோ நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். எஸ்எல் வந்து ஒரு $100 எஸ்எல் அப்படி இந்த கேண்டல் ஃப்ளோவிலே வச்சுக்கோங்க. ஸோ 10 டிப்பு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். எப்பயுமே வந்து நீங்கள் சின்ன அக்கௌண்ட்டாக இருந்தால் 0.5ல் போங்க, இல்லை 0.10ல் இல்லை 0.1ல். ஸோ இந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்கமிங் வீடியோஸ்லையும் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். அப்போ தான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸிகியூஷன் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டால் தான் உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்களும் ஒரு ட்ரேட் எடுத்து லைக் வந்து ஃபஸ்ட்டு டெமோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுற பிறகு தான் ஒரு ரியல் அக்கௌண்ட்டும் அதை வச்சு நீங்கள் போனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.